வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். கேரட் ஜூஸில் 4 ஸ்பூன் சோள மாவு கலந்தால் ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாங்க, கேரட் அல்வாவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் கேரட்டோட சோள மாவு கலந்து அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க கேரட்டோட சோள மாவு சேர்த்து அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ சோள மாவு மட்டும் தனியாக வச்சு செஞ்சால் அந்த பாம்பே அல்வா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். கடையில் கொடுத்து 10 பைசா 4 கொடுத்து ஒரு துண்டு வாங்கி சாப்பிட்ருப்போம். அதுதாங்க இது. ஆனால் நல்ல ஹெல்த்தியாக இதோட கேரட் ஜூஸாக நம்ம சேர்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேரட் ஜூஸு நம்ம தனியாக ஜூஸாக எடுத்து குடிக்கிறோம். ஸோ இது மாதிரி அல்வாவில் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அருமையான இந்த கேரட்டு சோள மாவு அல்வாவை எல்லோரும் செஞ்சு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கேரட்டை தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டொர் ஊட்டிடலாம். இப்போ ஓட்டியாச்சு. இப்போ அதில் 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஜூஸ் ஆக்குறோம் இப்போ நம்ம. ஏன்னா முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டோன்னா அந்த கேரட்டு மசியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் விட்டு டோர் போட்டேன். ஸோ இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கேரட்டுக்கு நான் 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இது நல்லா ஃபில்ட்ரு பண்ண பிறகு நம்ம இது தனியாக அதாவது கேக் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ கேக் மோல்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் கொஞ்சம் நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வெள்ளரி விதை இதெல்லாம் சேர்த்து இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அல்வாவாகவும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம, இல்லை கேக் மாதிரி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் ஜூஸில் ஃபுட் கலர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சும்மா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். அந்த ஆரஞ்சு இந்த ஃபுட் கலரும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு. எப்போவாவது ஃபுட் கலர் சேர்க்குறதுல தப்பு இல்லைங்க. இதில் 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக 4 ஸ்பூன் தாங்க இருக்கும். இது நல்லா கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சோள மாவு அப்படியே அடியில் போய் நின்றுக்கும். ஸோ அடியில் நிற்காமல் நல்லா அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப்பு நம்ம சோள மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இது நல்லா கரெக்டாக இருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நல்லா அந்த ஜீனி அந்த தண்ணியில் கலந்து கரைஞ்சா போதும். இந்த நல்ல நுரை வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கணும். சுகர் நல்லா கரையணும். அதில் கம்பி பதம்லாம் தேவையே இல்லைங்க. இப்போ இந்த கொதிச்சிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச அந்த கேரட்டு கலவை இருக்குது பார்த்தீங்களா, கேரட்டு சோள மாவு கலவை, இதெல்லாம் சேர்க்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் திரும்பவும் கரைச்சி அதில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா அதில் சேர்த்த பிறகு அதை கைவிடாமல் கலரணுங்க. ஏன்னா சோள மாவு நம்ம கலந்துருக்கோம். ஸோ அடியில் போய் அதை அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அல்வா பதம் தான் நம்ம வரப்போகுது. ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக உள்ள கடாயாக நீங்கள் வச்சு கிண்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா திக்னஸ் ஆகி எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிளாஸியாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இடையிடைய நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நல்லா சுண்டி சுருளை வரணுங்க, அவ்வளோதாங்க. கேரட் சோள மாவு அல்வா நல்லா நமக்கு தெரியும். நம்ம கிண்டிகிட்டு இருக்கும் போதே அது ஒரு பதம், அது கரெக்டான ஒரு பதம் நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம நெய் அப்பப்போ சேர்க்க கடைசியில் நெய் பிரிஞ்சு தனியாக வர்றோம். அப்போ தாங்க அந்த அல்வா பதம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ நம்ம திரும்பவும் நெய் சேர்த்துக்கிறோம். அந்த மிச்சம் உள்ள கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நட்ஸு சேர்க்கணுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம். நல்லா அது கிண்ட உங்களுக்கு அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது செமையான இந்த கேரட்டோட இந்த அல்வாவை வச்சு செஞ்சு சாப்பிடும்போது அந்த கேரட்டோட டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த சோள மாவோட சேர்த்து செய்கிற அந்த டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க அந்த அல்வா. இடையில அப்பப்போ கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். இஷ்டப்பட்டால் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்.
நம்ம முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோங்க. அந்த கரைக்கும் போதே நம்ம கேரட் ஜூஸ்லேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டு அதாவது ஸ்வீட்டுனாலே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்திங்கன்னா தான் அது அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாகி வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கலர்னா போதும். நான் உங்கள்கிட்ட ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ காமிக்கிறேன். ஏன்னா இது அரை மணி நேரத்துக்கு மேலே உள்ளது. 5 நிமிஷத்துலலாம் செய்ய முடியாது. பொய் சொல்ல விரும்பலைங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நெய் மட்டும் அப்பப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. டோட்டலாக ஒரு எனக்கு 200 ml கீ இதுக்கு ஆணிச்சுங்க. பட் 4 ஸ்பூன் சோள மாவில் 1/4 கிலோவுக்கு மேலே, அதாவது ஒரு 1/2 kg, அரை கிலோ வந்திருக்கும் இந்த ஹல்வா எனக்கு. 50 கிராம் சோள மாவு தான், அரை கிலோ ஹல்வா எனக்கு கிடச்சிது. இது மாதிரி நம்ம பவுலில் ஹல்வாவாகவும் எடுத்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இது சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஆறி போணுச்சுன்னா நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த பதம் நல்லா கரெக்டாகவே இருக்குது. அந்த சுற்றி உள்ளதெல்லாம் சேர்த்து நல்லா எடுத்து விடுங்க. எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மோல்டில் இந்த ஹல்வாவை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளவுதாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்கன்னா ஆறி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கேக் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஹல்வாவாகவே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஹல்வாவாகவே வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இந்த கேரட் சோள மாவு அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு புதுசாக செய்கிறவங்க செய்யுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தீபாவளிக்கு தான் செய்யணுங்கிறது இல்லை, எப்போ வேணாலுமே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த கேரட் சோள மாவு அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அதோட சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேலே செர்ரி ஒன்று வச்சுருக்கேன் அழகுக்காக. ஸோ அதோட பீஸ் போடுறேன். பீஸ் போட்டு இப்போ நான் என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் இதை கொடுத்துருவேன். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த அல்வா. திரும்பவும் சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.